அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டி வளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். 4ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவகமும் 4ஆம் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். 4ஆம் பாவகம் 4ஆம் அதிபதி கெட்டுப்போனால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு வீடு வாங்க முடியாது, ஒரு கார் வாங்க முடியாது, சொத்து வாங்க முடியாது, எந்த சுகத்தையும் அனுபவிக்கவும் முடியாது. 4ஆம் இடம் என்பதுதான் சுகஸ்தானம் என்று சொல்லப்படுவது. உதாரணமாக ஒரு மேச லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். மேச லக்கணத்திற்கு 4ஆம் அதிபதியாக சந்திரன் வருவார். அவர் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ 4ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் மறைகிறது. இது ஒரு தவறு. அடுத்து சந்திரன் அங்கே நீசம், இரண்டாவது தவறு. அதே சமயத்தில் அவர் மார்கழி, தை, மாசி மாதம் இந்த மாதிரி மாதங்களில் பிறந்திருந்தாருன்னா சந்திரன் முழுக்க தேய்வரை ஆகி போகுது. 4ஆம் அதிபதி நீசமாகி முழுக்க கெட்டு போகுது. இதே சமயத்தில் அந்த 4ஆம் வீட்டை மகரத்துலேருந்து சனிகினி 7ஆம் பாவரையை பார்த்தா அவ்வளோதான். 4ஆம் வீட்டை சனி பார்க்குறது ஒரு தவறு. 4ஆம் அதிபதியான சந்திரன் தேய்வரையாகி நீசமாகி லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டில் வேறு மறந்து போகுது. இந்த மாதிரி ஜாதக அமைப்பை கொண்டவர்கள் வாழ்நாளில் அதே கல்வி அவங்களால நல்லா படிப்பும் படிக்க முடியாது. தாயாரின் சுகமும் கெட்டுப்போகும். ஏன்னா சந்திரன்னா ஏற்கனவே தாயாரை குறிக்கும் காரகத்துவத்தில் 4ஆம் அதிபதியும் சந்திரனே ஆகி போகுது. இந்த மாதிரி அமைப்புக்கிறவங்களுக்கு தான் அந்த வீடு, வண்டி, வாகனம் அமைகிறது, சொத்து அமைகிறது எல்லாமே சிக்கலாகி போகும். 4 கூடையவன் 8ஆம் வீட்டில் கடுமையான மறைவு அப்படிங்கிறதுனால, நேசம் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு ஒரு 4 லட்சம் கொடுத்து வாங்கினா 1 லட்ச ரூபா கட்டி வாங்கிடுவாங்க. 3 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் போடுவாங்க. டியூ கட்டுவாங்க, கட்டிகிட்டே இருப்பாங்க. கட்டவே முடியாது. பெனால்ட்டி. கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஃபைனான்ஸ்காரன் வந்து காரை சீசிங் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் தான் அப்படி பண்ணுறது. இப்போ 4ஆம் அதே மாதிரி பேங்க்கில் லோன் கீழ் போட்டு ஏதாவது ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களால லோன் கட்டி முடிக்கவே முடியாது. ஏன்னா 4 கூடவே 8ல் அசிங்க அவமானப்பட்டு கடங்காரருக்கு பயந்துட்டு அந்த வீடு லோன் போட்டு வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டை விற்றுத்தா கடன் கட்டணும். அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரு. இந்த மாதிரி ஜாதக அமைப்பை கொண்டவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடு, வண்டி, வாகனங்களில் இவங்க பேரில் வச்சுக்கக்கூடாது. வீட்டில் வேறு யாராவது பேரில் அல்லது வாழ்க்கை துணை திருமணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா வீட்டம்மா பேரில் இடம் வாங்கி வீடு கட்டிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், அந்த மீன ராசி மேச லக்கணத்தை எடுத்துக்கோங்க. சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் இந்த மாதிரி மாதங்களில் பிறந்தவங்களுக்கு அதே சந்திரன் லக்கணத்துக்கு 12ல் மறைஞ்சு தேய்வரை சந்திரனமாகி 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்ச இந்த அமைப்பினால் அவங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். வீடு, வண்டி, வாகனம் அமையாது, கல்வி அமையாது. அப்புறம் பாருங்கள், தோட்டம் கட்டமெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, போர் ஓட்டம் அவங்களுக்கெல்லாம் தண்ணி வராது. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். சந்திரன் கட்டால் 4ஆம் இடம் என்பது நீர் வீடு, நீரை குறிப்பதும் 4ஆம் வீடு தான். இப்போ 4ஆம் வீட்டை ஏற்கனவே சளி பார்த்து 4ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 12ல் மறைஞ்சு தேய்வரையாக இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. தண்ணீர், கல்வி, 4ஆம் பாவத்துக்கு ஏகப்பட்ட காரகத்துவங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4ஆம் வீட்டு காரகத்துவங்கள் எதுவுமே அவங்களுக்கு வேலை செய்கிறதில்ல. அந்த ஜாதகர் பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் ஒரு நோயாளி ஆகிடுவாங்க. மருத்துவ செலவு அவங்க அம்மாவுக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி காரகன் அப்படிங்கிறது சந்திரன். மனசு அப்படிங்கிறதுலையும் அவங்க ஒரு ஸ்டடியான மைண்டில் இறக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ மேசலக்கணத்துக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் சொல்லிவிட்டு மகரத்தில் சனி இருந்து 7ஆம் பார்வையை 4ஆம் வீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சந்திரனை சனி 3ஆம் பார்வையை பார்க்க. அப்போ சந்திரன் கெட்டு மனோநிலை கெட்டு அவங்க எதுவுமே நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் 4ஆம் பாவக அதிபதி எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில், இது வாட்ஸ்அப் நம்பரு, உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. அல்லது பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த நேரம் AM BM போட்டு பிறந்த மாவட்டத்தை அனுப்பி வைங்க. உங்களுக்கு குறைந்தது 2 அல்லது 3 நாட்களுக்குள் உங்களுக்கு பலன் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.